Dear friends and students, welcome back to Nurses Profile channel. BSc Nursing, GNM of Nursing, Post Basic BSc Nursing, MSc Nursing, Post Basic Diploma in Nursing. இதுல எந்த ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைச்சாலே நம்மளோட மைண்ட்ல முதல்ல வருது பிரைவேட் அட்மிஷன்ஸ் தான் வருது. ஸோ கோயம்புத்தூர்ல படிக்கலாமா, இல்லைன்னா சென்னையில படிக்கலாமா, இல்லை நம்ம ஊர்ல ஏதாவது பிரைவேட் காலேஜ் இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தேடுறோம். ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இது பத்தின பெரிய அவேர்னஸ் இல்லை. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு என்ன செய்யறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் சைடு கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இப்போ பிஎஸ்சி நர்சிங் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3500 இருந்து ஒரு 7000 ரூபாய்க்குள்ள தான் உங்களோட ஃபீஸ் வரும். இதே மாதிரி தான் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கணும்னு நினைச்சாலுமே ஃபீஸ் வந்து ஒரு 7000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வரும். எம்எஸ்சி நர்சிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல நம்ம கவர்மெண்ட் செக்டர்ல படிச்சிடலாம். கவர்மெண்ட் செக்டர்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்மிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை. நம்ம ஃபாஸ்டா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரைவேட் சைடு வந்து மூவ் ஆயிடுறோம். பிரைவேட் சைடு போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருக்குது. இதுல குறிப்பா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பண்ணிக்கிட்டு நீங்க ஹையர் ஸ்டடிஸா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ல நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, அதே மாதிரி பிரைவேட் காலேஜுக்கும் அட்மிஷன் கொடுக்குறாங்க, நிறைய சீட்ஸ் இருக்குது. எம்எஸ்சி நர்சிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கும் கவர்மெண்ட் சைடும் கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, பிரைவேட் காலேஜஸும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா தெரியறது இல்லை. எல்லாருமே வந்து பிரைவேட் சைட் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் எல்லா வருஷமும் நமக்கு ஒரு ஜூலை மந்த்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போட்டுட்டு கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அப்ளிகேஷனுக்கு ஒரு 400-500 சார்ஜ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்க்கு ஒரு 250 rupees நீங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட வீட்ல இருந்து உங்களோட லேப்டாப்லயோ இல்லைன்னா உங்களோட மொபைல்லயே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது எல்லா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் என்ன செய்யலாம்னா இந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம். தமிழ்நாட்டில் உள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க உள்ளவங்களா இருந்தாலுமே இந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம். நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல படிக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் செக்டருக்கு போகலாம். நிறைய பேர் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க படிக்கணும்னு மேபி தெரியாது, இல்லைனா ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களால முடியாது, இல்லைனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ பிஎஸ்சி நர்சிங்கோ படிக்கிறீங்க அப்படின்னா அதோட என்ன செய்யாதீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த ஒரு கோர்ஸ்க்குமே ஹையர் ஸ்டடிஸ் பண்ண உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்லேயே நீங்க எம்எஸ்சி நர்சிங் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். இதே நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்லேயே போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கும் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், அதே மாதிரி நமக்கு வந்து சைக்காட்ரிக் நர்சிங், இந்த மாதிரி நமக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜூன் ஜூலைல நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க, படிங்க, மேற்படிப்பு படிங்க. அப்போதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெறும் பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேலரி வந்து ஹைக் ஆகாது. ஸோ எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. கவர்மெண்ட் செக்டர்ல படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஹையர் ஸ்டடிஸை உங்களோட அந்த மணி பர்டனும் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். உங்களோட பிரைவேட்ல படிக்கிறத விட நம்ம கவர்மெண்ட்ல படிக்கும்போது நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லைனா வந்து 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இந்த நர்சிங் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இது குறித்த எல்லா அப்டேட்டும் ரெகுலர் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருப்போம். தேங்க்யூ.